நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்க வாட்ஸ்அப்புக்கு பதிலா டெலகிராம அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, சமீபத்தில் டெலகிராம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய புது புது விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ பார்க்க விருப்பம் உள்ளவங்க, தெரிஞ்சிக்க ஆர்வம் உள்ளவங்க, ஸோ நான் டெலகிராம தான் அதிகமாக பயன்படுத்துறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ எந்த போதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க Facebookல ஸ்டோரிஸ் போட்டிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய டெலகிராமோட சேனல்ல நீங்க பூஸ்ட் பண்ணணும்னா ஸ்டோரிஸ் போடலாங்க. அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு செட்டப் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எப்படின்னா, உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 15 ஸ்டோரிஸை நீங்க போஸ்ட் பண்ண முடியும். சும்மாலாம் போஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டோரிஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். பட் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக நீங்கள் அதிகபட்சமாக 15 ஸ்டோரிஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு அருமையான செட்டப் வந்திருக்கு. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலகிராம் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ புது விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு ப்ளே ஸ்டோரில் அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டெலகிராமோட சேட் பகுதியில் நிற்கிறோம், சரிங்களா? இப்போ ஒரு சேனலில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். சரி, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த சேனலோட நேமில் நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் 3 டாட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லைவ் ஸ்ட்ரீமுக்கு கீழே பாருங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நம்ம டச் பண்ணுவோம். பாட்டமில் பாருங்க பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய சேனலோட லெவல் பாத்தீங்கன்னா 0ல தான் இருக்கு. என்னுடைய சேனலை பூஸ்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? லிங்க் ஃபார் பூஸ்டிங் கீழே பாருங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, காப்பி ஆர் ஷேர். இதை ஷேர் பண்றது மூலியமா அவங்க ஆத்தரைஸ் பண்ணும்போது நமக்கு அந்த லெவல் கூடும். அந்த லெவல் கூட 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 நம்ம ஒரு நாளைக்கு இத்தனை ஸ்டோரிஸை நம்முடைய சேனல்ல போஸ்ட் பண்ணலாம். இது மூலியமா நிறைய ஃபாலோவர்ஸை நம்முடைய சேனலுக்கு இழுக்க முடியும். ஸோ அந்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி. ஸோ நான் வந்து ஒரு ப்ரீமியம் யூசர் இல்லை, ஒரு நார்மல் யூசர்னால எனக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லை. பட் அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு செக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சேனலில் ஒரு போஸ்ட் பண்ணலாம் ஸ்டோரிஸை. அடுத்து டெலகிராமில் நீங்கள் ஸ்டோரிஸ்லாம் போடுவீங்கல்ல, ஸ்டோரிஸ் போடும்போது சும்மா ஸ்டோரிஸ் போட்டு நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எதிர்த்தரப்புல உள்ளவங்க, அதாவது பார்க்கக்கூடியவங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு டெலகிராம் ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்டோரிஸை ரெடி பண்ணும் போது நீங்க பிரத்யேகமான ரியாக்ஷன் ஸ்டிக்கரை வந்து அதில் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஸ்டோரிஸை போஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஸ்டோரிஸ் அவங்க பார்க்குறாங்க, அந்த ஸ்டிக்கர்ஸில் அவங்க கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம போடக்கூடிய ஸ்டோரிஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத. இல்லைனா அடுத்து போடக்கூடிய ஸ்டோரிஸை நம்ம பர்ஃபெக்டாக போடலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன தவறுகளை. ஸோ மறுபடியும் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டோரிஸை போடும்போது அவங்க மறுபடியும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா நிறைய ஃபாலோவர்ஸ் நம்முடைய சேனலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ், சரி, டெலகிராமோட சேனலை பூஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்டோரிஸ் போடுறோம். ஸோ அந்த ஸ்டோரிஸும் பிடிக்கணும்ல, அதுக்கு ரியாக்ஷன் ஸ்டிக்கரை வந்து அதில் அப்ளை பண்ணி விடுறோம். அது மட்டும் போட்டால் போதுமா? ஸ்டோரிஸ்ல உங்களுக்கு பிடிச்சமான மியூசிக் கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நீங்க மியூசிக்கையும் அதில் அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா சும்மா அதிரும் அந்த ஸ்டோரிஸ். செமல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த செட்டிங் பிரத்யேகமா 2013 டெலகிராம் அறிமுகப்படுத்திட்டாங்க. அதாவது ஒரு மீடியா ஃபைலை நீங்க சென்ட் பண்ணும் போது வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க பயன்படுத்தலாம். அப்படி அவர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கலா அது டெலீட் ஆயிடும். இல்லைன்னா நீங்க ஒரு டைமரை செட் பண்ணிக்கலாம். ஒரு 3 செகண்ட்ல இருந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த செகண்ட் வரைக்கும் அவர் மறுபடியும் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கலி டெலீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை ரீஃபர்பிஷ் பண்ணிருக்காங்க, அதாவது புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்க. வியூ ஒன்ஸ், அதாவது நீங்க அனுப்பக்கூடிய மீடியா ஃபைல் இருக்குல்ல, ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஓபன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. வாட்ஸ்அப்ல இருக்கு, டெலகிராம்ல இருக்கு. பட் டெலகிராம்ல 2013 அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ அதை மேம்படுத்திருக்காங்க, அதாவது இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். ஒரு சாட் பகுதி நான் ஓபன் பண்றேன். இப்போ ஒரு மீடியா ஃபைலை நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த போட்டோவை நான் சென்ட் பண்ண போறேன். பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி டெலகிராம்லயும் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, அதுல நீங்க தட்டுங்க. தட்டின உடனே பாத்தீங்கன்னா வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. 3 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் நீங்க செட் பண்ணி அனுப்ப முடியும். அது மட்டும் இல்ல, டு நாட் டெலீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி அந்த மீடியா ஃபைலை அனுப்ப முடியும். அது பிரகாரம் அது ஆக்டிவேட் ஆகும். இப்போ 3 செகண்ட் நீங்க செட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அந்த 3 செகண்டுக்குள்ள அவர் எத்தனை முறை வேணாலும் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கலி டெலீட் ஆயிடும். செமல. ஃபைனலி டெலகிராம்ல உங்களை அலர்ட் பண்றதுக்கு ஒரு நோட்டிபிகேஷனை அறிமுகப்படுத்திட்டாங்க. அது எப்படின்னா, டெலகிராம் ஓபன் பண்ண சாட் லிஸ்ட்ல டாப்ல அதை டிஸ்ப்ளே பண்றாங்க. வேற ஏதாவது டிவைஸ்ல உங்களுடைய அக்கௌண்ட்டை ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். ஸோ அலர்ட் வரும்போது நீங்க உஷாராயிக்கலாம். யாரோ வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் அக்சஸ் பண்றாங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வரும். ஸோ நோ கொடுத்து நீங்க அதை எஸ்கேப் பண்ணிடலாம். இதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு செட்டிங்லாம் கிடையாது. இது ஒரு டிஃபால்ட் செட்டிங்.
தெரிஞ்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ டெலகிராமில் சமீபத்தில் ஸ்டோரிஸ்க்காகவே பிரத்யேகமான செட்டிங்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்கன்னா வேலை ஈஸி. பட் நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா லிங்கை ஷேர் பண்ணி தான் நீங்கள் ஸ்டோரிஸ்லாம் போஸ்ட் பண்ண முடியும். வீடியோ பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் அழுத்திக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.